ஆபாச படம் பார்த்தாக்கா சண்டை போடணுங்கிற தோணும். சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் தோணும். அது மாதிரி சுய இன்பம் பண்ணாலும் சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் தோணும். ஏன்னா ஆபாச படம் பார்க்குறது அது ஒரு சுயமாக இன்பத்தை தேடுற ஒரு வழி தான். ஒரு பெண் வந்து ஆபாச படம் பார்க்குறான்னா ஆணின் உதவி இல்லாமல் தன்னந்தனியாக இன்பம் காணுகிறாள், காம இன்பத்தை அனுபவிக்கிறாள். அது மாதிரி ஒரு ஆண் வந்து ஆபாச படம் பார்க்குறான்னா அதன் மூலம் காம இன்பத்தை அனுபவிக்கிறான். அப்படின்னா ஒரு பெண்ணின் உதவி இல்லாமல் தன்னந்தனியாக இருந்து அந்த காம இன்பத்தை அனுபவிக்கிறான். அது மாதிரி சுய இன்பம் செய்தாலும் சுய இன்பம் செய்து காம இன்பத்தை அனுபவித்தாலும் ஒரு ஆண் வந்து சுய இன்பம் செய்கிறான் அப்படின்னா ஒரு பெண்ணின் உதவி இல்லாமலே அவன் இந்த காம இன்பத்தை அனுபவிக்கிறான். பெண்ணின் உதவி நமக்கு தேவையில்லை. காம இன்பத்தை பெறுவதற்கு பெண்ணின் உதவி நமக்கு தேவையில்லை. அது மாதிரி ஒரு பெண் வந்து சுய இன்பம் செய்கிறான்னா ஆணின் உதவி இல்லாமலே அல்லது தன்னுடைய உதவி ஒரு ஆணுக்கு இல்லாமலேயே வந்து அல்லது தன்னுடைய ஒரு ஆணின் உதவி இல்லாமலே நம்ம காம இன்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு பெண் உணர்கிறாள். அப்போ வந்து ஆண் நமக்கு தேவையில்லை. அது மாதிரி ஆண் என்ன நினைக்கிறான், சுய இன்பம் செய்கிற ஒரு ஆண், அது மாதிரி ஆபாச படம் பார்க்குற ஒரு ஆண் வந்து என்ன நினைக்கிறான்னா பெண்ணின் உதவி நமக்கு தேவையில்லை, காம இன்பத்தை அனுபவிப்பதற்கு பெண் நமக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது பெண்ணினுடைய உறவு நமக்கு தேவையில்லை. அது மாதிரி ஒரு பெண் என்ன நினைக்கிறான்னா ஆணின் உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கும்போது ஒருத்தர் நமக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சண்டை போடணுங்கிற எண்ணம் வந்துடும். நீங்கள் ஆபாச படம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சுய இன்பம் செஞ்சிங்கனாக்கா நீங்கள் ஆபாச படம் பார்த்தாலோ சுய இன்பம் செய்தாலோ ஒரு 2-3 நாளைக்கு 4-5 நாளைக்கு சண்டை போடுவீங்க. பார்க்குறவங்ககிட்டலாம் சண்டை போடுவீங்க. ஒரு கோபத்தோடு பேசுவீங்க, கோபத்தோடு பேசிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் நினைப்பீங்க நமக்கு ரொம்ப வீரம் வந்துருச்சுன்னு நினைப்பீங்க. வீரம் கிடையாது, அது வந்து அழிவு. அந்த அந்த பயம் உங்களுக்கு அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் கோழையாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உறவு தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். தனித்து நின்று நீங்கள் தைரியத்தை பெற முடியாது. சுய இன்பம் என்பது சுய இன்பம் அப்புறம் ஆபாச படம் இதெல்லாம் பார்த்தாக்கா மற்ற யாருமே நமக்கு தேவையில்லை. நாம் இன்பத்தை அனுபவிப்பதற்கு நாம் தனிமையிலே இருந்தாலே போதுமானது. நம் கையே நமக்கு உதவி. ஒரு ஆணோ பெண்ணோ நமக்கு தேவையில்லை. ஒரு பெண் என்ன நினைப்பான்னா ஆண் நமக்கு தேவையில்லை. ஒரு ஆண் என்ன நினைப்பான்னா ஆபாச படம் பார்க்குற சுய இன்பம் செய்கிற ஒரு ஆண் என்ன நினைப்பான் அப்படின்னா பெண் காம இன்பத்தை அனுபவிப்பதற்கு பெண் நமக்கு தேவையில்லை. அது தேவையில்லைங்கும்போது அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சு. தேவைங்கும்போது தான் அவங்க நமக்கு தேவை அப்படிங்கிற உணரும் போது தான் அவங்ககிட்ட வந்து ஒழுங்காக பேசுவோம், பணிவாக பேசுவோம், யார்கிட்ட எப்படி பேசணும், சண்டை போடாமல் பேசணும், சண்டை போடக்கூடாது, உறவு ரொம்ப முக்கியம், உறவு முறை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த மாதிரி சுய இன்பம் பண்ணும்போது நமக்கு யாருமே தேவையில்லை, நம்ம கையே நமக்கு இருக்குது, நமக்கு போதும் இந்த கை அப்படின்னு நினச்சிட்டு மற்றவங்க யாருமே தேவையில்லை அப்படிங்கிறக்காக, தேவையில்லை என்பதை உணர்த்துவதற்காக எனக்கு யாரும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காகவே அவங்க சண்டை போடுவாங்க. அப்போ சண்டை போடுறதுக்கு காரணமே என்னென்னா எனக்கு யாருமே தேவையில்லை, நீங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, நீ தேவைன்னு நினச்சி நான் உன்கிட்ட பணிவாக பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, நீ தேவை அப்படின்னு நான் உன்னை சார்ந்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது, உங்கள்கிட்ட அன்பாக பேசணுங்கிற அவசியம் இல்லை, நீ எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நான் தனிச்சே நின்றுப்பேன் அப்படிங்கிற அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் அவங்க சண்டை போடுறாங்க. நம்ம தேவைன்னு நினைக்கும் போது தானே நம்ம சண்டைலாம் போடாமல் அமைதியாக பேசுகிறோம். அந்த உறவு முறை கெட்டு போயிடக்கூடாதுன்னு பேசுகிறோம். அதனால் வந்து இந்த ஆபாச படம் பார்த்தா சுய இன்பம் செய்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆபாச படம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு உங்கள் மனசு கெட்டு போயிடும். 4-5 நாளைக்கு பார்க்குறவங்ககிட்டலாம் சண்டை போடுவீங்க, எரிஞ்சு விடுவீங்க, கோபத்தோடு பேசுவீங்க. அதனால் அதனால் அது ஏற்படுத்துகிற உளவியல் மாற்றங்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். நம்ம பிறரிடம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவதற்கு பிறரை சார்ந்திருக்க வேண்டும். நிறைய விஷயத்துக்காக, வெறும் காமத்துக்காக மட்டும் இல்லை. காமம் வந்து ஒரு உச்சக்கட்ட இன்பம்னு வச்சுக்கோங்க. மனித வாழ்க்கையின் உச்சக்கட்ட இன்பமே காமம்தான். அதனால் வந்து நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நமக்கு இந்த இன்பம் தான் நமக்கு ஒரு உச்சக்கட்ட லட்சிய இன்பமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லார்ட்டையும் ஒரு நல்ல பேர் எடுக்கிறீங்க, அதன் மூலம் நல்ல பேர் எடுக்கிறது, நீங்கள் உங்கள் தொழிலை நல்லா செய்கிறது, இது எல்லாமே சரி ஒரு பெண்ணிடமிருந்து காம இன்பத்தை பெறுவதற்கான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. பெண்ணிடமிருந்து மதிப்பை பெறுவது, பெண்களிடமிருந்து மதிப்பை பெறுவது, எல்லாத்துலேயும் ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதனால் சுய இன்பம் பண்ணும்போது அந்த ஒட்டுமொத்த மனித வாழ்க்கை முறையே கேள்விக்குள்ளாக்குறது. பெண்களே எனக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது நீ நல்ல பண்பு உனக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, யார்கிட்டையும் நீ நல்ல பேர் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சுய இன்பம் செய்வது தனித்தே இன்பம் பெறும்போது தனித்தே நான் காம இன்பத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து சுய இன்பம் செய்வது, ஆபாச படம் பார்க்குறது, இது போன்ற செயல்களை செய்யும்போது அப்போ யாருமே நமக்கு தேவையில்லை, நம்ம கை தான் நமக்கு இருக்கே, நம்மக்கிட்ட அப்படின்னு நினச்சிட்டு யாருமே தேவையில்லை என்பதை உணர்த்துவதற்காக நீங்கள் எல்லாத்தையும் சண்டை போட்டுட்ருப்பீங்க, பகைமையை வளர்த்து கொண்டிருப்பீர்கள். ஒரு உறவு முறையோட அருமை தெரியாமல் நீங்கள்
ஒரு 2 3 4 5 அதாவது சுயன்பம் செஞ்சால் 7 நாளைக்கு நீங்கள் வந்து சுயநினைவு இழந்துருவீங்க. அந்த சுயநினைவு இழந்து சண்டை போட்டுட்ருப்பீங்க, பார்க்குறவங்ககிட்டலாம் சண்டை போடுவீங்க. அதுமாதிரி ஆபாச படம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் அந்த சுயநினைவை இழந்துருவீங்க. நீங்கள் வந்து ஒரு சண்டை போடணுங்கிற எண்ணத்தோடே அலைவீங்க. அப்புறம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அதுதான் உங்கள் வாழ்க்கை. இப்படி மனசில் வன்முறை உணர்ச்சி அதிகமாகிவிடும். சுய இன்பம் செய்தால் யாருமே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். யாருமே வேண்டாம், மனுஷங்க, பெண்கள், ஆண்கள் யாருமே நமக்கு வேண்டாம், நம்ம கையே நமக்கு போதும். அதனால் நம்ம யார்கிட்டையும் பணிவாக நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, யார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதனால் யாருக்கிட்டையும் நான் வந்து அன்பு செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நான் யாரையும் அந்த வெறுக்கின்ற மனப்பான்மை வந்துடும். எல்லாரையும் வெறுக்கின்ற மனப்பான்மை வந்துடும். சுய இன்பம் செய்யாமல் நீ ஆபாச படம் பார்க்காம ஆபாசமாக பேசக்கூடாது. கடந்த காலத்தில் ஆபாச படம் கிடையாது, ஆனால் ஆபாசமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அன்றைய காலத்தில் உள்ள ஆபாச திரைப்படம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் எப்படி ஆபாசம் என்பது இந்த ஆபாசமாக பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பேசுகிறத கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு அதன் மூலம் இன்பம் அடைகிறது. அப்போது ஆபாச படங்கிறது வந்து இதிலிருந்து தான் தொடங்குது. ஆபாச படம் எங்கேருந்து பிறந்ததுன்னா ஆபாசமாக பேசுவது, அப்புறம் ஆபாசமாக புத்தகம் எழுதுவது, ஆபாச புத்தகம், அப்புறம் ஆபாச திரைப்படம். இப்போ இப்படி மாறிடுச்சு. இப்போ ஆபாச புத்தகம் எழுதுகிறவங்க இப்போ கிடையாது, ஆபாசமாக பேசுகிறவங்க கூட இப்போ வந்து அதிகமாக கிடையாது, கொஞ்சம் தான் பேசுகிறாங்க. ஆனால் பார்க்குறாங்க. ஆபாசமாக பேசணுங்கிற அவசியம் இல்லை, ஆபாச திரைப்படத்தை பார்த்தாலே போதும். அந்த அளவுக்கு நம்ம பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது. மனசு கெட்டு போயிடும். ஆபாச திரைப்படம் பார்த்தா மனசு கெட்டு போயிடும், உணர்ச்சிகள் கெட்டு போயிடும், மனித உணர்ச்சிகள் கெட்டு போயிடும். அது மாதிரி சுயன்பம் பண்ணாலும் மனித உணர்ச்சிகள் வந்து கெட்டு போயிடும், மனிதத்தன்மை கெட்டு போயிடும். அது திரும்ப சுயநினைவை இழந்துருவீங்க. நீ என்ன தான் செஞ்சாலும் சரி, உங்களால் ஒரு சுயன்பம் பண்ணாமலே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல நிலைமையில் இயல்பாக இருப்பீங்க. அதே சுயன்பம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 7 நாளைக்கு நீங்கள் வந்து சுயன்பம் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த நிலையை அடைவதற்கு ஒரு 7 நாள் காத்திருக்கணும். அந்த 7 நாளும் மீண்டும் நீங்கள் சுயன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும், ஆபாச படம் பார்க்காமல் இருக்க வேண்டும். ஆபாச படம் பார்க்குறதும் சுயன்பம் செய்கிறதும் ஒன்று தான். அதனால் வந்து ஒரு 7 நாளைக்கு நீங்கள் வந்து சுயநினைவு இழந்துருவீங்க. சண்டை போடணுங்கிற ஒரு கோபத்தோடே தெரிவிங்க, யார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, எல்லாத்தையும் வெறுப்பீங்க, உறவு முறையே நமக்கு வேண்டாம், பிரிவை ரொம்ப நேசிப்பீங்க. பிரிஞ்சு போகிற மாதிரி எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு வரும். அதனால் இந்த உளவியல் மாற்றத்தை கவனித்து விட்டாலே இது எந்த அளவுக்கு தீங்கானதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நல்ல வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த வன்முறை உணர்ச்சி, சண்டை போடணும், அழிக்கணும், உறவுமுறையை அழிக்கணும், உறவுகளை அழிக்கணும், தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் இந்த ஆபாச படம் சுயன்பம்லாம் பண்ணிங்கனாக்கா தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. மனுஷங்கிட்ட பேசுகிறதே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் வந்து இந்த உளவியல் மாற்றங்களை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் 7 நாள் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் ஒரு வாட்டி சுயன்பம் பண்ணுறீங்க, ஒரு ஆபாச படம் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்து வருகிற 7 நாளைக்கு நீங்கள் ஒரு சண்டை போடுகிற மனநிலையோடு, எல்லோரையும் வெறுக்கின்ற ஒரு மனநிலையோடு, தனிமையை விரும்புகின்ற ஒரு மனநிலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டீர்கள். அப்போ 7 நாளைக்கு உங்களுக்கு வீணாக போயிடும். 7 நாள் கழித்து தான் நீங்கள் சுயநினைவுக்கு வருவீங்க. ஆகா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த உளவியல் மாற்றம், கடந்த 7 நாட்களாக நாம் ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம். அப்போ அந்த செயல்கள் அது செஞ்சதுனால தான், ஆபாச படம் பார்த்ததுனால தான், சுய இன்பம் செஞ்சதுனால தான் இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஆகா, இதை பார்த்துட்டு அப்போ 7 நாள் உங்களுக்கு வீணாக போயிடும். 7 நாள் உங்களுக்கு வீணாக போயிடும். அதே நேரத்தில் வந்து சுய இன்பம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தனிமையிலேருந்து பண்ணுறது மட்டும் சுய இன்பம் கிடையாது. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தனிமையிலேருந்து பண்ணுறது மட்டும் சுய இன்பம். கையை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பிறப்புறுப்பை வந்து கையாண்டு இன்பம் காணுகிறீர்கள். உதாரணத்துக்கு ஒரு மனைவி தனது கணவனின் ஆணுறுப்பை பிடிச்சி சுய இன்பம் செய்வது போல் முன்னும் பின்னும் அசைத்து அதை விரைப்புத்தன்மையை ஏற்படுத்தி அது போன்ற செயல்களில் ஈடுபட்டாலே அது சுய இன்பத்தில் தான் வரும். அப்போவும் மனசு கெட்டு போயிடும். அது மாதிரி ஒரு ஆண் வந்து தனது கைவிரல்களை கொண்டு பெண்ணின் பிறப்பிற்குள் விட்டு, ஒரு மனைவியோட பிறப்பிற்குள்ளே விட்டு அதில் வந்து ஏதாவது குடஞ்சி அதில் வந்து காம இன்பத்தை ஏற்படுத்தி அவளுக்கு இன்பம் தருகிற மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் அதுவும் சுய இன்பம் தான், மனசு கெட்டு போயிடும். அதே நேரத்தில் வாய்வழி புணர்ச்சி இயற்கையானது. நாக்கை வச்சு நக்கிறது, ஒரு ஆண் குறியை பெண் தனது வாயில் வைத்து சுவைப்பது, ஒரு பெண் குறிக்குள் ஒரு ஆண் வந்து நாவால் நக்குவது, வாயால் சுவைப்பதுலாம் வந்து இயற்கையானது. ஏன்னா வந்து எல்லா உயிரினங்களும் வாயை வச்சு பிறப்புறுப்பில் வாய் வைக்கிறதுங்கிறது இயற்கையானது.
நம்மலாம் கையை பயன்படுத்துகிறது நம்ம தானே கையை பயன்படுத்துகிற திறன் நமக்கு தானே இருக்குது. அதனால் வந்து மனித உயிர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் கையை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம். கை என்பது நம்ம செயற்கை நாமெல்லாம் கண்டுபிடிச்ச பயன்பாடு. கைக்கு இப்படி ஒரு செயல்திறன் என்பது நாம் கண்டுபிடிச்ச. இயற்கையிலே நமக்கு கைகளுக்கு இவ்வளோ செயல்திறன் என்பது நமக்கு முன்னாடி கிடையாது. நமக்கு மனம் எனும் நோய் வருவதற்கு முன்பு நம்ம காடுகளில் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்த பொழுது நமது கைகளுக்கு இத்தகைய செயல்பாடு கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் நாம் அதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம். கைகளுக்கு எழுதுகிற திறன், வரைகிற திறன், இப்படி எல்லாமே கைகளுக்கு நம்ம நிறைய வேலைகளை கற்றுக் கொடுத்துருக்குறோம். அது அந்த வேலையோட அந்த வேலையோட உள்ள நுழைஞ்சது தான் இந்த சுய இன்பம் செய்யுது. கையை வச்சுக்கிட்டு பிறப்புறுப்பை வந்து ஒரு ஆண் தனது பிறப்புறுப்பை வந்து முன்னும் பின்னும் அசைத்து காம இன்பத்தை ஏற்படுத்துவது. கையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுமாதிரி பெண் வந்து தனது பிறப்புறுக்குள் விரலை விட்டு அந்த உணர்ச்சிகளை தூண்டி, காம உணர்ச்சிகளை தூண்டி, அந்த கிளிட்டோரிஸை தூண்டி விட்டு காம உணர்ச்சிகளை ஏற்படுத்தி இன்பம் காணுவது. இந்த மாதிரி இது கையை வச்சு பண்ணக்கூடாது. கையை வச்சு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, இன்னொருத்தரோட கண்ணை குத்தக்கூடாது, அது மாதிரி கையில் கத்தி எடுத்து வயிற்றில் குத்தக்கூடாது, அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கக்கூடாது. கையை வச்சு நம்ம செய்யக்கூடாத வேலைகள் நிறைய இருக்குது. கொலை பண்ணக்கூடாது, கையை வச்சு மண்ணள்ளி இன்னொருத்தருடைய கண்ணுக்குள்ளே போட்டுறக்கூடாது. அந்த மாதிரி கையை வச்சு பண்ணக்கூடாத வேலைகள் நிறைய இருக்குது. அதில் இதுவும் ஒன்று, சுய இன்பம். கை வந்துருச்சு நமக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னா பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுமாதிரி வாயை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான். அதனால் வந்து இப்போ அதே மாதிரி வந்து ஒரு உடலுறவில் ஈடுபடும் போது ஒரு ஆண் வந்து மனைவியின் பிறப்புறுப்புக்குள் தனது விரலை விட்டு அவன் சுய இன்பம் செய்கிற மாதிரி, அவள் தனக்கு எப்படி சுய இன்பம் செய்வாளோ அதுபோன்று இவன் செய்து விடும் பொழுது அது அவளுடைய மனதை கெடுத்துவிடும், அவளுடைய உணர்ச்சிகளை கெடுத்துவிடும். அது வந்து உணர்ச்சிகளை கெடுத்து பெண்மையில் குறைபாடு ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். அது மாதிரி ஒரு பெண் வந்து மனைவி வந்து தனது கணவனுக்கு கையை வச்சு விரைப்பத்தை குலுக்கி முன்னும் பின்னும் அசைத்து குலுக்கி விரைப்புத்தன்மையை ஏற்படுத்தி அதன் பின்பு உடலுறவில் ஈடுபடுவார்கள். அதுபோன்று செய்யக்கூடாது. நீ வந்து செயற்கையாக அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடாது, இயற்கையாக தூண்டணும். எப்படின்னா, ஒரு ஆணுக்கு உடலுறவு கொள்வதற்கு முன்பு ஆணுக்கு விரைப்புத்தன்மை ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முத்தம் கொடுக்கணும், பேசணும், கொஞ்சணும், கொலாவணும், கட்டி பிடிக்கணும், தழுவணும், இப்படி நிறைய வேலை இருக்குது. அதை விட்டுட்டு இது எல்லாத்தையும் செய்யாமல் இந்த ஒரு பெண் என்ன பண்ணுறா, தனது கணவனுக்கு காம உணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவளுடைய ஆண்குறியை பிடிச்சி அவள் பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டு அந்த கணவனின் ஆண்குறியை பிடிச்சி முன்னும் பின்னும் அசைத்து விரைப்புத்தன்மை ஏற்பட்டவுடன் அதன் பிறகு உடலுறவில் ஈடுபடுவார். அது செயற்கையாக காம உணர்ச்சியை ஏற்படுத்துவது. அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், காம உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான இயற்கையான வழிமுறை என்பது அடிக்கடி பேசணும், தொடணும், முத்தமிடணும், தழுவணும், தடவணும், இப்படி நிறைய. இதன் மூலம் வந்து அது வாய் விழிப்புணர்ச்சி, அது நல்லது தான். இதன் மூலம் அந்த காம உணர்ச்சியை தூண்டணுமே தவிர அதில் இந்த கடமைகளெல்லாம் செய்யாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை, தடவ வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக ஒரு பெண் தனது அந்த கணவனின் ஆண்குறியை பிடிச்சி முன்னும் முன்னும் அசைத்து விரைப்புத்தன்மையை ஏற்படுத்தி உடலுறவில் ஈடுபடும். இது ஒரு குறுக்கு வழி முறையான. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தடவணுங்கிற அவசியமே கிடையாது, வாய்வழி ஒரு முத்தம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. காம உணர்ச்சி ஏற்படுத்தணும், அப்படி தானே. மூடு இல்லைன்னா கூட என்ன, அவன் தூங்கிட்டு கிடந்தால் கூட ஒரு பெண் என்ன பண்ணுவான், தனது மனைவி என்ன பண்ணுவான், தனது கணவனின் ஆண்குறியை பிடிச்சி ஒரு 10 வாட்டி ஆட்டினா அவனுக்கு விரைப்புத்தன்மை வந்துடும், உடனே உடலுறவில் ஈடுபட்டுருவாங்க. அவங்க முடிச்சுக்கிட்டு உடலுறவு. அது வந்து ஒரு குறுக்கு வழி, அது மாதிரி பண்ணக்கூடாது. முறையான வழி இருக்குது. அதான் ரொம்ப கட்டுப்பாடாக ஒரு உடலுறவிலும் எவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது பாருங்கள். அந்த சுயன்பங்கிறது வந்து அவ்வளோ மோசமானது. உணர்ச்சிகளை கெடுத்துரும், நோய் வந்துடும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும், வன்முறை உணர்ச்சி ஏற்படும், பிறரை புறக்கணிக்கிற மனப்பான்மை, சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும், யாரையும் மதிக்க மாட்டாங்க, கெட்ட வார்த்தை போடுவாங்க. அதனால் நரம்பு தளர்ச்சி, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், கெட்ட பேர் ஏற்படும், அவமானம் ஏற்படும். சுயன்பம் பண்ணாலோ ஆபாச படம் பார்த்தாலோ அவமானங்கள் ஏற்படும். அதனால் வந்து சுயன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும், ஆபாச படம் பார்க்காமல் இருக்க வேண்டும். பார்த்தாலே அப்போ தான் மனசும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், அமைதியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சுய கட்டுப்பாடுனா என்ன தெரியுமா, சுயன்பம் தான். அது மாதிரி தனியாக இருக்கும்போது பேசக்கூடாது, தனியாக இருக்கும்போது நான் டான்ஸ் ஆடக்கூடாது, தனியாக பாட்டு பாடக்கூடாது, யார் முன்னாடியாவது பாட்டு பாடணும். அல்லது இந்த மாதிரி நான் வீடியோ பதிவு பண்ணுறேன்னா இதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் சும்மா தனியாக உட்காந்துக்கிட்டு நான் பேச நினைக்கிறதெல்லாம் பேசுகிறது, அல்லது பாடுவது, ஆடுவது, எதாவது புலம்புறது, அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து ஒரு பைத்தியகாரத்தனம் தான். அதுவும் மனசு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதுவும் சுய இன்பம் தான். சுயமாக நீ பேசி இன்பம் காணுகிறாய். பேசுகிறதும் ஒரு இன்பம் தானே. நம்ம பேசுகிறதுக்கு அதுலேயும் ஒரு இன்பம் கிடைக்குதுன்னு தான் நம்ம பேசுகிறோம். அது நீங்கள் எப்போவுமே மற்றவங்ககிட்ட பேசணும். உங்கள் திறமைகளை தனிமையில் எப்போவுமே அமைதியாக இருக்க கற்றுக்குங்க. அதான் சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடுனா என்ன,
தனிமையில் நீங்கள் சுயமாக உங்களை எப்படி கட்டுப்படுத்திக் கொள்வது? இப்போது 4 பேர் மத்தியில் நீங்கள் என்ன பேசணுங்கிறத 4 பேர் தீர்மானிப்பாங்க. உங்கள் அண்ணங்கிட்ட நீங்கள் என்ன பேசணுங்கிறத உங்கள் அண்ணன் கூட தீர்மானிப்பார். ஏன்னா நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா உங்கள் அண்ணன் வந்து உங்களை அடிச்சுவிடுவார், திட்டிவிடுவார். நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட என்ன பேசணுங்கிறத நீங்கள் தீர்மானிக்க முடியாது, உங்கள் அப்பாவே தீர்மானிப்பார். ஏன்னா உங்கள் அப்பா கிட்ட ஒழுங்காக பேசினா தான் உங்களை வந்து பாராட்டுவார், இல்லைனா அடிப்பார். தப்பாக பேசுனீங்கன்னா அது மாதிரி உங்கள் நண்பர்கள்ட்ட நம்ம பொதுவாக 4 பேர்கிட்ட என்ன வேணாலும் பேசுகிறோன்னா அப்படின்னா அவங்களும் நம்மளை கட்டுப்படுத்துவாங்க. ஆனால் தனிமையில் இருக்கும்போது நம்ம என்ன வேணாலும் பேசலாம், யாரை பற்றி வேணாலும் திட்டலாம், என்ன வேணாலும் பேசலாம், யாரும் நம்மளை கேட்க போகிறோம். ஏன்னா நம்ம தனிமையாக இருக்கோம். அப்போ அந்த இடத்துல நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும், அமைதியாக இருக்கணும். தனிமையில் வந்து அமைதியாகவும் ஓய்வாகவும் இருக்கணும். தனிமையில் பேசுகிறது, ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, கதை பேசுகிறது, சிரிக்கிறது, அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே கூடாது. அதுவும் சுயன்பம் செய்யக்கூடாது தனிமையில். இப்படி தனிமையில் நம்ம வந்து அமைதியாக ஒழுக்கமாக எப்படி இருக்கணும் அதை முதல்ல கற்றுக்கணும். இது மாதிரி வந்து ஒரு ஆபாச படம் என்பது ஒரு ஆபாச படம் பார்த்தீங்கன்னா சுயன்பம் செஞ்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் சுயநலம் இழந்துருவீங்க, ஒரு வாரத்துக்கு நீங்கள் சண்டை போடுவீங்க. கெட்ட வார்த்தை உங்கள் மனசில் வெறுப்பு தான் அதிகமாகும், கெட்ட வார்த்தைகள் தான் அதிகமாகும். அதனால் கட்டுப்பாடுனா என்ன? சுயன்பம் செய்கிறவர்களுக்கு கட்டுப்பாடு என்பதே இருக்காது. உலகத்திலே மிகப்பெரிய குற்றம் என்ன தெரியுமா? அந்த சுயன்பம் செய்கிறது தான். ஒருத்தர் வந்து தன்னைத்தானே தனது உணர்வுகளை கொலை செய்வது. ஒரு 7 வாரத்துக்கு 7 நாளைக்கு உங்கள் உணர்ச்சிகள் கொலை செய்யப்பட்டுவிடும். மீண்டும் உயிர்த்தெழுவதற்கு 7 நாட்கள் தேவைப்படும். அதனால் வந்து தினமும் சுயன்பம் செய்கிறவங்களாம் இருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி. அப்போ அவங்க உணர்ச்சியில் எவ்வளோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு அறிவே வேலை செய்யாது. இப்போ வந்து நான் சின்ன வயசுலேருந்து, இப்போ யாராவது சொல்லுவாங்கள்ல, சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு 25 வயசு வரைக்கும் நான் சுயன்பம் பண்ணியிருக்கேன்ப்பா. கிட்டத்தட்ட என்னுடைய இளம் வயதில் வந்து 12-13 வயசு வரை 13 வருஷமாக நான் சுயன்பம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த 13 வருஷமாக அவங்க வந்து கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, சுயநினைவிலே இல்லை. அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க, வன்முறை உலகத்தில் சண்டை போடுகிற ஒரு மனப்பான்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் 13 வருஷம். பயங்கர கோபம், அமைதியே இருந்திருக்காது அவங்களுக்கு. பயங்கர கோபம், கொலைவெறி எல்லாமே அங்கேருந்து தான் பிறகுது. அதனால் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாங்க நான் அதை பண்ணாமல் விட்டேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அது தொடரும். எப்படின்னா ஒரு மனைவி தனது கணவனின் ஆண்குறியை கையை பிடிச்சி குலுக்கி விரைப்புத்தன்மை ஏற்படுத்துவது. அது மாதிரி ஒரு கணவன் தனது மனைவியின் பிறப்பிற்குள் விரலை விட்டு அந்த கிளிட்டோரிஸை தூண்டி அதன் மூலம் காம உணர்ச்சியை ஏற்படுத்துவது. இப்படி இது வந்து அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த சுயன்பம் என்பது தொடர்கிறது. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சுயன்பம் பண்ணுறவங்க இருக்காங்க. என் சுயன்பத்தில் தான் அவங்களுக்கு பெரிய திருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ மோசமானது, மிக மிக மோசமான நோய் கண்டிப்பாக வருங்க. சுயன்பம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும். ஆபாச படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும். அந்த நோயிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அதுவும் இப்போ உள்ள படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது நல்ல நல்ல படம் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் மாதிரி காமிப்பாங்க. அதுக்குள்ளே நிறைய உடலுறவு காட்சிகளை அப்படியே மறைமுகமாக காட்டுவாங்க. உடலுறவு காட்சிகளை வந்து அதாவது ஒரு பான் வீடியோ மாதிரி அந்த செக்ஸ் வீடியோ மாதிரி இல்லாமல், பச்சையாக வெளிப்படையாக செக்ஸ் வீடியோ மாதிரி இல்லாமல் அந்த கதைகளோடு சேர்ந்து வர்ற மாதிரி உடலுறவு காட்சிகளை வச்சுருப்பாங்க. கதைகளோடு சேர்ந்து வர்ற மாதிரி அப்படி உடலுறவு கொள்கிற மாதிரி அப்படி இலைமறைக்காயாக அதை வந்து அப்படி சேர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இலைமறைக்காயாக அப்படி, அதாவது ஒரு படம் வருது அப்படின்னா கதையோட்டத்தோடு அந்த ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு சந்தர்ப்பத்தில் முத்தம் கொடுத்துக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு உடலுறவில் ஈடுபடுவது மாதிரி தெளிவாக காட்டாமல் மறைமுகமாக காட்டுவாங்க. இதுவும் ஆபாச படம் தான். அதனால் எச்சரிக்கையாக இருங்க, மனசு கெட்டு போயிடும். அதனால் வந்து அதோட பாதிப்புகள் தெரியாமல் இருக்காதீங்க. அந்த மாதிரி படம் வந்தனாலே பார்ப்பதை தவிர்க்கலாம், அல்லது ஓட விடலாம். நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி படத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னத்தை சொல்ல, நிறைய படம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அது மாதிரி ஓடிடிலாம் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் ஏகப்பட்டோம், பச்சையாக கெட்ட வார்த்தை போடுறது, செக்ஸ் காட்சிகள்லாம் இருக்குது. செக்ஸ் காட்சிகளோடு அந்த திரைப்படம் வரும். அப்போ தான் அது படம் வியாபாரமாகுங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி வியாபாரத்துக்காக அந்த மாதிரி அதெல்லாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் வந்து மனசு கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும். அப்போ தான் நம்மளை இந்த உலகம் வந்து என்னென்னு போனால் போயிட்டு போகுது, நம்மளை கட்டுப்பாடோடு வச்சுப்போம். இந்த உலகத்தை நம்மளால் திருத்த முடியாது. ஆனால் நம்ம கட்டுப்பாட்டில் தான் நம்மளால் திருத்திக்க முடியும். ஏன்னா நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அந்த இதோட உலகத்தோடு போகணும். உலகத்தில் எல்லாமே சகஜமாயிடுச்சுன்னா அதுக்காக அது சரின்னு ஆகிடாது. இந்த உலகத்தில் எல்லாமே சகஜமாயிடுச்சுங்கிறக்காக அது சரிங்கிறது ஆகிடும். திருடுறது ஒரு ஊரில் ரொம்ப சகஜம் அப்படின்னா அதுக்காக திருடுறதுங்கிறது சரின்னு ஆகிடுமா என்ன?
விபச்சாரங்கிறது வந்து தாய்லாந்துலேயோ அல்லது பாம்பேலேயோ ரொம்ப சகஜம் விபச்சாரங்கிறது. அதனால் விபச்சாரம் சரியாயிடுமா? அது மாதிரி சில நாடுகளில் பார்த்திங்கன்னா கொலை கொள்ளைலாம் சர்வசாதாரணமாக நடக்கும். இப்போ இந்தியாவில் லஞ்சம் சர்வசாதாரணம் நடக்குது, சகஜமாயிடுச்சு. அதனால் லஞ்சம் நல்ல நடைமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீ வந்து 1000 வருஷமாக குற்றங்கள் செய்தாலும் சரி, லட்ச வருஷம் மனுஷங்க வந்து, அதாவது 10 லட்சம் வருஷம் மனுஷங்க வந்து குற்றம் செய்தாலும் குற்றங்களை மனுஷங்க ஏற்றுக்க முடியாது. அது மனுஷங்களுக்கு அது பழகாது. நீ திருடுற, ஏமாத்துற, கொள்ளையடிக்கிற, லஞ்சம் வாங்குற, ஏமாத்துற, இந்த மாதிரியான நடைமுறை வந்து நீ லட்ச வருஷம் நீ லட்ச வருஷங்களாக மனிதர்கள் இதை கடைபிடிக்கிறார்கள். அது நமக்கு பழக்கமாகாது, அது நம்முடைய இயல்போடு கலந்து விடாது. அது லட்ச வருஷம் பழகினாலும் குற்றம்தான். அதனால் ஒரு விபச்சாரமாக இருக்கட்டும், இன்றைக்கி பண்ணாலும் அது விபச்சாரம்தான். ரொம்ப சர்வசாதாரணமாக சகஜமாக்கிட்டோம், மனித வாழ்க்கையில் விபச்சாரத்தை நீக்க முடியாது, சகஜமாக்கிட்டோம். அப்படி ஆனால் அது மனித வாழ்க்கையோடு கலந்து விடும், அது தப்பு கிடையாது என்றாகிவிடும் என்று அர்த்தமாக ஆகிவிடுமா? ஆகும். என்றைக்காக இருந்தாலும் அது குற்றம்தான். என்றைக்காக இருந்தாலும் ஏற்றுக்க முடியாததை என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது. எது சரியோ அதை மட்டும்தான் நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியுமே தவிர, தப்பை வந்து எவ்வளோ நாள் பண்ணாலும் அது தப்பு தான். அது மாதிரி நீங்கள் தானிய உணவு இருக்குல்ல, அதை சாப்பிட்டா நோய் வரும் அப்படின்னா, நீங்கள் லட்சம் வருஷம் அதை சாப்பிட்டாலும் அது நோய் வரதான் செய்யும். அது உங்களுக்கு பழகாது. அது மூலம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி சுய இன்பம் செய்கிறது நீ சின்ன வயசுலேருந்து பண்ணுறங்க, அப்போ எல்லாருமே பண்ணுறாங்க, அப்போ அது இயல்பாகி விடாதா? மனித இயல்பாகி விடாதா? அது சரியென்றாகி விடுமா? அப்படி ஆகாது. இப்போது அது தப்புன்னா அது எவ்வளோ வருஷம் பண்ணாலும் அது பழக்கத்துக்குள்ளே வராது. அது தப்பு தான். இப்போது ஒரு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பெண்களை அடிமைப்படுத்தினாங்க, பெண்களும் அடிமையாக இருந்தாங்க, அடித்தாங்க, உதைச்சாங்க, அவங்கள அடிமையாகவே வச்சுருந்தாங்க. அப்படின்னா அவங்க அடிமையாக இருக்கணும்ல. ஒரு 1000 வருஷமாக நீ பயிற்சி கொடுக்குறதுனால அவங்க அடிமையாக இருக்கணும்ல. 1000 வருஷமாக 2000 வருஷமாக அவங்க அடிமையாகவே வச்சுருந்த, அப்போ அவங்க அடிமையாக இருக்கணும்ல. ஏன் அது அதாவது மோசமான விஷயத்தை ஏற்றுக்காது. எது குற்றமோ எது தவறோ அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்றைக்கு நீ எத்தனை வருஷம் பண்ணாலும் சரி அது தப்பு தான். அதனால் இதை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஆபாச படம் பார்க்குறது நீ ரொம்ப சகஜமாக்கிட்டனாலே அது மனித வாழ்க்கை முறையோடு இணைந்து விடாது. சகஜமான ஒன்றாக அது என்றைக்குமே இருந்தாலும் அது தப்பு தான். தப்புங்கிறது தப்பு. அதனால தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சினிமாவில் பார்த்திங்கன்னா முன்னாடி கட்டி தொடாமல் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆரம்ப கால சினிமாவில். அப்புறம் தொட்டாங்க, அப்புறம் கட்டி பிடிச்சாங்க, அப்புறம் வந்து ரொம்ப செக்ஸியாக. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ முத்தம் கொடுத்தாலே அது பெரிய புரட்சி மாதிரி, சினிமாவில் பெரிய புரட்சி மாதிரி பண்ணாங்க. அதுக்காகவே ஆங்கில படங்களை போய் பார்த்தாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் சினிமாவிலையும் அது வந்துருச்சு, இப்போ எல்லா சினிமாவிலையும் அது வந்துருச்சு. அப்புறம் அடுத்து என்ன நெக்ஸ்ட்டு, அடுத்து வாட்ஸ்அப் அப்படிங்கிற மாதிரி அடுத்து என்ன அப்படின்னோடனே அடுத்து என்ன, அப்புறம் படுக்கறை காட்சிகள். அப்படி இப்போ நடிகைகளாக்கணும்னா படுக்கறை காட்சிகளில் நடிக்கணும், நடிகர்னால் படுக்கறை காட்சிக்குள்ளே நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இலைமறைக்காயாக அந்த உடலுறவு காட்சி ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் தெளிவாக காட்டுவாங்க. இன்னொரு 10 வருஷம் கழித்து போனால் தெளிவாக காட்டுவாங்க. மக்கள் அதுக்கு பழகியிருப்பாங்க. ஆனால் பழகினாலும் அது மனசை கெடுத்துரும். மனசை கெடுப்பதற்கு தான் நம்ம அதை பழகுறோம் அப்படின்னு அர்த்தம். அது பழகினாலும் என்ன தான் மனுஷங்க பார்த்து பழகினாலும் அது வந்து நமக்கு தீமையை தான் ஏற்படுத்தும். தீமைக்கு நம்ம பழகுறோம். இப்போ நோய்களுக்கு நம்ம பழகுறோம் பார்த்திங்களா, அதுதான். நம்ம என்ன தான் நோய்களை தருகிற உணவு சாப்பிட்டா நோய்கள் வரதான் செய்யும். கடைசியில் என்னாகும், நோய்களுக்கு நம்ம பழகுவோம். அது தப்பான விஷயம். என்றைக்குமே நம்ம உடம்பு அது ஏற்றுக்காது. நம்ம வாழ்க்கையும் மனுஷங்களும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக அது பக்க விளைவுகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில்